வணக்கம். வணக்கம். என்ன சோகமா இருக்கும்? மழை. மழைனால சோகமா இல்லைல்ல. பிஸ்னஸில் கொஞ்சம் நிறைய அல்லது சில்லறன்னு மட்டும் இல்லை, நிறைய விதத்தில் நம்மளை கொஞ்சம் சேட் ஆக்குற மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு லேட்டா. எஸ். ஆனால் வந்துட்டு எல்லா டைம் இந்த மாதிரி நடக்கும். நம்ம அதை தருணம் செய்து போயிடுவோம். அதாவது அதை மறிக்கடந்து போயிட்டு நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்றதை பிஸ்னஸ்ன்றதுல பார்த்துட்டே இருப்போம். அப்போது இன்றைக்கி ஒரு மூட் வந்துட்டு ரொம்ப பேடாக இருந்துச்சு. அப்போது நாங்கள் நினச்சோம் எங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகலாம், பிடிச்ச இடத்துக்கு ட்ரைவ் பண்ணி போகலான்னு நினச்சி ஆசைப்பட்டுட்டு நாங்கள் வந்தது தான் எங்களோட வயலுக்கு. அதாவது இங்கே நிறைய பேரோட வயல் இருக்குது, எங்களோட வயலும் இருக்குது. அப்போது நான் இப்போ உங்களுக்கு ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கேன். எங்களோட வயலில் இருக்க இயற்கையான சத்தம் மட்டும் கேளுங்க. கேட்டிங்களா? இதுதான் எங்களோட வயலில் பார்த்தீங்கன்னா இயற்கையாக உள்ள அழகான சத்தம் வருது. அதே மாதிரி கொஞ்சம் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஒரு குட்டி டிரைவ் எல்லாம் போகலான்னு ஆசைப்பட்டோம் இல்லைட்டா. இப்போ போகலாமா நம்ம ஒரு டிரைவ்? வாங்க. இப்போ எங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட்டுக்கு எங்கேயாவது பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் ஸ்டாப் பண்ணுவேன். கொஞ்சம் அதிகமாக காடேறி தான் இருக்கும் எங்கள் ஊரில். ஒரு சின்ன மழை பார்த்தா மட்டும் போதும், காடு அப்படியே ஜக ஜகன்னு ஏறிடும். எங்க ஊர்ல இருக்க ஒரு அழகான கடவு பார்க்கலாமா இல்லட்டா? எங்க ஊர் கடவை பாக்குறதுக்கு இவ்வளவு அழகான ஊர்ல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா என்னன்னா ஊட்டியில இருக்க மாதிரி அதே மாதிரி எனக்கு குளிருது. ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கனால எக்ஸ்ட்ராவா குளிருது. ஸ்கூட்டர்ல போனா மட்டும்தான் இவ்வளவு அழகான வீடியோஸ் எல்லாம் எனக்கு உங்களுக்கு காமிக்கவும் முடியும். அப்ப நான் இந்த vlog இங்க எண்ட் பண்ணிட்டுமா? ஓகே, அப்போ இந்த இன்னைக்கான டே இப்படி போனாலும் குழப்பம் இல்லையா? நெக்ஸ்ட் டே நல்லா அமையும்ன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம், பாய் பாய். மழைக்காலத்தில் எங்கள் ஊரை பார்த்தா கேரளாவில் எங்கள் ஊரை பார்த்தா ஊட்டி போகிற மாதிரி இருக்கும். கிளைமேட்டும் பச்சை பசைன்ற இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஊட்டியில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அழகா இருக்கா எங்கள் ஊர். நல்லா குளிருது. இருந்தாலும் இந்த கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இனி ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பாட் காமிக்கட்டுமா? நான் அழகா இருக்கா எங்கள் ஊர். இப்படி தாங்க அழகாக பார்த்தீங்கன்னா குந்தும் மலையமாக இருக்குமே, மலை பள்ளத்தாக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் ஊரோட ஸ்பெஷல் தான் ரப்பர், மாங்காய். மெயின் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மாங்காய். நம்ம சேலம் மாம்பழம் மாதிரி இந்த ஊர் மாங்காய் பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் மேங்கோ. இந்த மாங்காய் இந்த பூமியில் விளைஞ்சால் மட்டும்தான் இந்த டேஸ்ட்டு கிடைக்கும். வேறு பூமியில் விளைஞ்சால் இந்த மாங்காய் கண்ட டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால இது வந்து ஜாகிரபிக்கல் லிஸ்ட்டில் இருக்குது இந்த எங்கள் ஊர் மாங்காய்.
ஈவினிங் ஆயிடுச்சு, நிறைய இடத்துல குழந்தைங்க எல்லாம் கிரிக்கெட்ல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க.